ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரில் வந்து என்னென்ன விஷயங்கள் மாற்றுறாங்க, அது மாற்றலாமா இல்லை வேணாவா அப்படின்ற மாதிரி பற்றி பேச போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ எடுத்தீங்கன்னா, கார் சீட் கவர் பற்றி. ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த காரை வந்து அவங்க கொடுத்த அந்த ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சீட்லேயே உட்காந்து கொஞ்ச நாள் ஓட்டி பாருங்களேன். உங்களுக்கு அந்த அவங்க கொடுத்த அந்த ஃபோமோட டெக்ஸ்சர், அப்புறம் இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த கம்ஃபோர்ட் அதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கொஞ்ச நாள் அதோட உட்காந்து ஓட்டும் போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க கொடுத்த அந்த ஈவன் ஏதோ ஒரு பேஸ் மாடல் இல்லை என்ட்ரி செக்மெண்ட் காராக இருந்தாலுமே அவங்க கொடுத்த அந்த சீட் கவர், அவங்க கொடுத்த அந்த சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை 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 பற்றி யோசிக்காமல் எடுத்தோன்னே கார் வாங்கினா சரி அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீட் கவர் போடுறீங்க அப்படின்னா, சில டைம் வந்து நீங்கள் நார்மல் சீட் கவர் அந்த ஏதோ ஒரு ஷாப்பில் போடுறீங்க அப்படின்னா, அதனால் வந்து சப்போஸ் ப்ரீத்தபிள் வந்து ஹேர் ப்ரீத்தபிள் சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் இருக்குது, அதில் நீங்கள் யாரோ உட்காடுறாங்க, ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஏர் ப்ரீத்தபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது உட்காந்து எஞ்சிக்கிறப்ப, இல்லை ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறப்ப. அது அது வந்து நீங்கள் நார்மலாக அவங்க கொடுத்த சீட்லேயே வச்சு உட்காந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கும். அது ஏன்னா இது எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு ஆக்சுவலாக. எப்படின்னா, நான் ஒரு வாட்டி வாங்குறப்ப, நான் இனிஷியலாக வாங்கி ஓட்டுறப்ப அந்த அவங்க கொடுத்த ஃபோம் சீட்லேயே உட்காந்து ஓட்டிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எல்லாரும் சீட் கவர் போடுறாங்க அழுக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி சீட் கவர் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது போட்டு பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெகுலராக உட்காந்து ஓட்ட முடியல. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் லேப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த அண்டர் தை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஸ்வெட் ஆகுது, ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஃபீல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் அதுக்கு வந்து ஒரு வாட்டி நின்று இறங்கிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை ரெசால்வ் பண்ண அந்த பீட்ஸ் மாதிரி இருக்குது, பீட் சீட்ஸ் மாதிரி. ஸோ அது வாங்கி போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து, ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நீங்கள் இனிஷியலாக நானே வந்து அந்த சீட் கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாமா அந்த யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த சீட் மட்டும் அட்லீஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதே வந்து இன்னொரு எப்படி சொல்கிறது, என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேற ஒரு புது கார் இப்போ ரீசெண்டாக வாங்கினாரு. ஸோ அவர் வந்து அந்த ஷோரூம்லேயே வந்து சீட் கவர் போட்டிருந்தாரு. ஸோ அந்த சீட் கவரில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகலை. அவங்க மேபி அவங்க கொடுத்தது ரொம்ப ஹை குவாலிட்டி இல்லை நல்ல குவாலிட்டியான லெதர் அந்த சீட் கவர் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரியல, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை பற்றி எனக்கு இனிஷியலாக எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ நீங்களும் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஷோரூமில் கொஞ்சம் காஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அங்கேயே போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீல் வந்து வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட்டு கம்மியாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த இதை போடுறதா இருந்தால் சப்போஸ் நீங்கள் அங்கேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா நல்ல ப்ரீத்தபிள் ரெதராக பார்த்து நல்ல ஷாப்பை செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டே போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரோம் பிளேட்டடு இது வந்து ஒட்டுறாங்க நிறைய காரில், நிறைய இதில் பார்த்தீங்கன்னா டெயிலில் ஒட்டுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் போனட்டில் நிறைய பிளாஸ்டிக்கை ஃபில் பண்ணுறதுக்காக குரோம் பிளேட்டடு காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் வந்து ஒட்டிடுவாங்க. அது வண்டியோட அழகுக்காக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மாடலில் வீலாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு வீல் கவர் போடுவாங்க. அதுக்கப்புறம் அலாய் கவர் மாதிரி சொல்லுவாங்க, அது ரெடிமேட் கவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸோ எங்கெல்லாம் முடியுது இந்த மாதிரி குரோம் பிளேட்டிங் இதெல்லாம் வந்து போட்டுருவாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் வந்து குரோம் பிளேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த அதில் இருக்கிற ஸ்டீல் கவர்ன்ற அந்த இது வந்து பீல் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடாக தான் இருக்கும். அது மோர் தென் தட் அதை நீங்கள் பார்க்கணுன்னா அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதனால எந்த இது யூஸுமே இல்லை. ஏன்னா எப்படி சொல்கிறது, காரோட ஒரிஜினாலிட்டியிலேயே அது இருக்கிறது தான் நல்லது. இது ஜஸ்ட் வந்து மேலே ஒரு அடிசிவ் போட்டு ஒட்டிடுவாங்க. ஓகேங்களா? ஆல்சோ மோர் தென் தட் அது உங்களுக்கு நிஜமாலே ஒட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து வேறு ஏதோ காரில் பிடிச்சிருக்குன்னா ஒட்டுங்க. சும்மா எல்லாரும் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டாதீங்க. அதனால ஏன்னா வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, டோர் வைசர் சொன்னால் ஓகே.
டோர் வைசர் வந்து இதே மாதிரி அடிச்சுவாக தான் ஒட்டுவாங்க. பட் அது நீங்கள் எது மழை தண்ணி விளக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு இப்போ வேணும்னா ஒட்டிக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத செலவுகளை வந்து பண்ணாதீங்க. ஆல்சோ நீங்கள் இப்போ உள்ளே உட்காந்துட்டு கார் ஓட்டுறீங்க அப்படின்னா உள்ளேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வெறும் ரோடு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ எல்லா கார் எந்த காரில் வேணால் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு உள்ளேருந்து பார்க்குற விஷயம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அது உங்களால் அவ்வளோதான் உங்களால் காருக்குள்ளேருந்து பார்க்க முடியும். ஸோ வெளியேருந்து பார்க்குறவங்க தான் உங்கள் காரை பார்க்க முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரெகுலராக எதை அதிகமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால் வெளியே நீங்கள் என்னதான் மாடிஃபிகேஷன், காஸ்மெட்டிக் திங்ஸ் அதெல்லாம் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்ணுக்கே தெரியாது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் டிசைன் எதாவது பண்ணுறதா இருந்தால் பானட்டில் பண்ணுங்கள். இந்த ஃப்ரண்ட் பானட், இந்த எஸ்யூவி டைப் கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பானட் வந்து சூப்பராக தெரியும். ஸோ அந்த காம்பேக்ட் எஸ்யூவி அந்த மாதிரி காசில் ஸோ அங்கே வந்து பானட்டில் வந்து நீங்கள் ஸ்டிக்கரிங் ஓட்டுறது, இல்லை ரேஸ் ட்ராக் கார் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறது, அதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 500 rupees இல்லை 1000 rupees தான் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா பானட்டில் சும்மா ஸ்டிக்கரிங் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருப்பேன். இப்போ ரெகுலராக ட்ரைவ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே ஓட்டுறதுக்காக அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப மினிமம் ஆஃப் காஸ்ட் தான். வெறும் ஜஸ்ட் ஒரு 500 இல்லை 300 அந்த மாதிரி தான் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிசைன் அங்கே போட்டிங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே ஓட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஸ்க்ரால் பண்ணுங்கள்.